வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான இரண்டாம் முகம் அப்படின்ற கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குங்க. ஸ்டார்டிங் ஒரு நார்மல் கிரைம் த்ரில்லர் படம் மாதிரி தான் போகும். கிரைம் படம் மாதிரியே போகாது, சாதாரண படம் மாதிரி தான் போகும். ஆனா போக போக தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி இந்த படத்துல பேசியிருப்பாங்க. நிச்சயமா இந்த மாதிரியான குற்றங்கள் இப்ப அதிகமா நடந்துட்டு இருக்கு. அதை சூப்பரா காட்டுற மாதிரி தான் இது இருக்கும். அதாவது இதோட கதையை நான் கொஞ்சம் சொன்னா கூட ஸ்பாயிலர் ஆயிடும், அதனால நான் கதையை சொல்ல விரும்பல. ஆனா உண்மையிலேயே ஒரு சூப்பர் படம் பார்த்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஜீப்ல டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃப், ஒரு சின்ன பையன், இவங்க 3 பேர் சேர்ந்த மாதிரி தான் டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹஸ்பண்ட பிக்கப் பண்றதுக்காக அவரோட ஃப்ரெண்ட் வெயிட் பண்ணிட்டாரு. இவர் ஆட்டோ டிரைவர் போல, பேரு தினேஷ் அப்படின்றது. இப்ப ஹஸ்பண்ட், ஒய்ஃப், பையன் இறங்கி வந்துட்டு இருக்காங்கல்ல, இவருமே அந்த நபர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அவரோட பேரு கிரி போல, வா கிரி போலாம் அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருந்து கூட்டு போக ஆரம்பிக்கிறாரு. இந்த கிரியோட ஒய்ஃப் பேரு சுனிதா அப்படின்றது. அப்படியே கட் பண்ணி வேற ஊர்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷனை நமக்கு காட்டுறாங்க. இங்க ஒரு லேடி இறங்கிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட 2 குழந்தை இருக்கு. 2 குழந்தைய கூட்டிட்டு தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த லேடியோட பேரு கவிதா அப்படின்றது. இன்ஸ்பெக்டரை பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் வேற கேஸ்ல பிஸியா இருக்காருமா, நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுன்ற மாதிரி கான்ஸ்டபிள் சொல்லிட்டாரு. இப்ப திரும்பி இந்த கப்புல நமக்கு காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் பேரு கிரி, ஒய்ஃபோட பேரு சுனிதா அப்படின்றது. இப்ப இந்த நபர் இருக்கார்ல, உங்களுக்காக நான் வீடெல்லாம் பார்த்து வச்சிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி பையனுக்கு பிரியாணி பிடிக்குமா, பிரியாணி தான் வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க வேற ஒரு ஊர்ல இருந்து இந்த ஊர்ல இருக்கிறதுக்காக வந்திருக்காங்க போல. இந்த ஃப்ரெண்டான தினேஷ் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களுக்காக ஒரு வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. கொஞ்சம் தள்ளி தான் இந்த வீடு இருக்கு. நீ தள்ளி கேட்டல, அதனால தான் இந்த மாதிரி ஒரு வீடை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதிகம் நீங்க வெளியெல்லாம் வராதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சரி நாங்க வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டாங்க. என்ன பிரச்சனைன்றது இப்பதான் நமக்கு புரிய வருது. ஆக்சுவலா இந்த சுனிதா இருக்காங்கல்ல, வேற ஒருத்தரோட ஒய்ஃபா இருப்பாங்க. இப்ப இந்த நபர் கூட ஓடி வந்திருக்காங்க. ஏதாவது பிரச்சனை வருமான்னு கேக்குறாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்ன அந்த நரக வாழ்க்கையில இருந்து காப்பாத்தி இருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எமோஷனல் ஆகுறாங்க. இந்த கிரிய கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க 2 பேர் சம்பந்தப்பட்ட ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டாங்க. ஆக்சுவலா இந்த சுனிதா வேற ஒருத்தரோட ஒய்ஃபா இருப்பாங்க. அந்த நபருக்கு பிறந்த குழந்தையா தான் அந்த பையன் இருப்பான். இந்த சுனிதாவை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல வேலை பார்ப்பாங்க. அந்த இடத்துல இந்த கிரிய பொறுத்த வரைக்கும் டிரைவரா தான் இருப்பாரு. லோடெல்லாம் கொண்டு போறதுக்கு வருவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வேலை தான் பார்ப்பாரு. போக போக இவங்களுக்குள்ள பழக்கம் ஏற்படுது. இவங்க 2 பேருமே கொஞ்சம் பழகிட்டு இருக்காங்கல்ல, ஒரு ஸ்டேஜ்ல ஹஸ்பண்டை விட்டுட்டு இவர் கூட போலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. ஹஸ்பண்ட் கூட எதனால பிரச்சனைன்றது இப்போதைக்கு தெரியல. ஹஸ்பண்டை விட்டு இவர் கூட போலான்னு முடிவெடுத்தாங்கல்ல, அப்படிதான் ஹஸ்பண்டை ஏமாத்திட்டு இவர் கூட கிளம்பி இங்க வந்திருக்காங்க போல. இது எல்லாத்தையும் ஒரு பிளாஷ்பேக்லயே நமக்கு காட்டி முடிச்சிடுறாங்க. இவங்க இங்க இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது இல்ல, அதனால தான் இந்த கிரி ஃப்ரெண்ட் மூலியமா சீக்கிரட்டா ஒரு பிளேஸ பாத்துருக்காரு. அப்படிதான் இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்றத நமக்கு புரிய வச்சிடுறாங்க. இந்த சுனிதாவோட கிராமத்தை காட்டுறாங்க. சுனிதா ஓடி போயிட்டாங்கல்ல, அதை பத்தி தான் ஊரை சேர்ந்து எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. சுனிதாவோட ஹஸ்பண்ட் பேரு ரமேஷன் அப்படின்றது. இவர் எப்ப பாரு குடிச்சுக்கிட்டே இருப்பாரு போல, அதனால தான் ஒய்ஃப் வீட்டை விட்டு ஓடி போயிருக்காங்க. இப்ப வார்ட் மெம்பர் அப்படின்ற ஒரு நபர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவர் எப்ப பாரு இந்த ரமேஷன் கூட சேர்ந்து சரக்கு அடிப்பாரு போல. ஊருக்குள்ள எல்லாம் உன்னோட ஒய்ஃபை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவ பாட்டுக்கு என்ன ஏமாத்திட்டு போயிட்டாலே அப்படின்ற மாதிரி ரமேஷன் கோவப்படுறாரு. ஆமா நான் கொஞ்சம் குடிக்கிறேன், அதுக்காக என்ன விட்டு போயிடுவாளா அப்படின்ற மாதிரிலாம் இந்த வார்டு மெம்பர் கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. இப்பயும் இந்த வார்டு மெம்பர் இருக்கார்ல, கொஞ்சம் சரக்கடி அப்படின்ற மாதிரி இவருக்கு ஊத்தி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த ஹஸ்பண்ட கொஞ்சம் கெடுக்கிறதே இவர் தான் போல. இப்ப சரக்கு அடிச்சுக்கிட்டே இந்த ரமேஷன் பேசிட்டு இருக்காரு. அவ போனா போயிட்டு போறா, என் பையன் போயிட்டான் தான் எனக்கு கவலையா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கோவத்துல அந்த சுனிதாவோட போட்டோ எல்லாம் உடைச்சிட்டு இருக்காரு. கவிதான் வேற ஒரு லேடி பசங்களோட ஸ்டேஷன்ல வெயிட் பண்ற மாதிரி காமிக்கிறாங்கல்ல. இப்ப உள்ள இருக்க இன்ஸ்பெக்டர் வேற ஒரு கேஸ் சம்பந்தமா பேசிட்டு இருக்காரு. அது என்னன்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டில இருக்கவங்க ஒரு நபரை போட்டு அடிச்சிருப்பாங்க. அந்த நபர் நீங்க ஆக்ஷன் எடுக்கணும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாரு. இன்ஸ்பெக்டர் ஆக்ஷன் எடுக்காம இவங்களை கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. இவங்களுமே காம்ப்ரமைஸ் பேசலாம் நினைக்கிறாங்க. அந்த நபருக்கு ஏதாவது போட்டு தரோம், இந்த நபரை கேஸ் எல்லாம் கொடுக்க வேணாம்னு சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா அந்த நபர் கண்டிப்பா நீங்க கேஸை எடுக்கணும் சார்னு பேசிட்டு இருக்காரு. இப்ப சுனிதா இருக்காங்கல்ல, குளிக்கிறதுக்கு தண்ணி வச்சிருக்கேன் போய் குளின்ற மாதிரி பையன் கிட்ட சொல்லிட்டாங்க. ஆனா பையன் கொஞ்ச நேரம் கழிச்சு வரன்ற மாதிரி சொல்றான். அங்கிள் சொல்றேன்ல போய் குளின்ற மாதிரி கிரி சொல்லிட்டாரு. அதுக்கு இந்த சுனிதா இருக்காங்கல்ல, நீங்க அங்கிள்னு அவங்க கிட்ட சொல்லாதீங்க, இதுக்கப்புறம் நீங்க தான் அப்பா, அப்பானே கூப்பிட சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இந்த கிரியும் ஏத்துக்கிறாரு. என்னப்பா பண்ணிட்டு இருக்க, விளையாடிட்டு இருக்கியா, அப்பா கூட விளையாடு அப்படின்ற மாதிரி இவரும் அந்த சின்ன பையனை கொஞ்சலாம் இந்த இடத்துல விளையாடிட்டு இருக்காரு. இந்த கிரிக்கு வேலையை ஏற்பாடு பண்ணும் அப்படின்ற மாதிரி கூட்டு வந்த அந்த தினேஷும் யோசிக்கிறாரு. இப்ப தினேஷ் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்
இருக்கும்போது கிரி கிட்ட இருந்து கால் வருது. ஏதாவது வேலை ஏற்பாடாச்சா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. கவலைப்படாத, வேலையெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். அதே மாதிரி உன்னோட ஒய்ஃபை மட்டும் அங்க இருந்து வெளியெல்லாம் விடாத, வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டும், ஏன்னா யாருக்காவது தெரிஞ்சா பிரச்சனைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரி கிரியும் சொல்லிட்டு இருக்காரு. ரமேஷும் சுனிதாவும் சேர்ந்து வாழ்ந்த பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ரமேஷ் எப்ப பாரு குடிச்சிட்டு இருக்கிறது ஒரு பிரச்சனை. இதை தாண்டி அந்த வார்டு மெம்பரை எப்ப பாரு குடிக்கிறதுக்காக சேர்த்துக்கிறாரு. அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த வார்டு மெம்பர் இவங்களையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. இவங்க கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, இவங்களை தப்பாலாம் பார்த்துட்டு இருக்காரு. இது சுனிதாக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. ஹஸ்பண்ட் இதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப பிரசன்ட்ல கிரி கட்டி பிடிக்கிறதுக்காக வராருல, இவங்களுமே சட்டுன்னு விலகுறாங்க. என்னாச்சு, ஓகே தானேன்னு கேக்குறாரு. கொஞ்ச நாள் நமக்குள்ள இதெல்லாம் வேணாமேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்பதானே இந்த ஊருக்கு வந்திருக்காங்க, கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்லிட்டாங்க. இவருமே ஓகேன்னு ஏத்துக்கிறாரு. இப்ப கவிதா வெயிட் பண்ற இடத்த நமக்கு காட்டுறாங்க. இந்த பொலிட்டீஷியன்ஸ் கிட்ட கொஞ்சம் பேசி பாக்குறாரு, காம்ப்ரமைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. காம்ப்ரமைஸ் ஆகுற மாதிரியே இல்ல. நீங்க வெளியே போய் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க, ஒரு முடிவு எடுத்துட்டு வாங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் அனுப்பி வச்சிடுறாரு. இப்பதான் கவிதாவை கூப்பிட்டு என்னமா பிரச்சனைன்னு கேக்குறாரு. கவிதாவும் ஒரு நியூஸ் பேப்பரை காட்டுறாங்க. என் புருஷன் ஓடி போயிருக்காரு, வேற ஒரு லேடியை இழுத்துட்டு ஓடி போயிருக்காரு அப்படின்ற மாதிரி நியூஸ் பேப்பரை காட்டுறாங்க. நமக்கு கிரின்னு ஒருத்தரை காட்டுவாங்க பாத்தீங்களா, அவர் தான் இவங்களோட ஹஸ்பண்ட் போல. இப்ப அவரை பத்தி நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கிறதுனால ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி கிரியோட ஃப்ரெண்டு தினேஷை காட்டுறாங்க. அவரும் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கிறத பாத்துருக்காரு. இப்ப ஃப்ரெண்டு கிட்ட சொல்றதுக்காக வேகமா வீட்டுக்கிட்ட வந்திருக்காரு. இங்க வாடான்ற மாதிரி தள்ளி கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த ஹஸ்பண்ட் தான் இந்த மாதிரி விளம்பரம் கொடுத்திருக்கான் போல, நீங்க ரெண்டு பேருமே ஓடி போனதை பத்தி நியூஸ்லயே வந்துருச்சு, இதுக்கப்புறம் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த ரமேஷன் அப்படியே வெற்றுவாருன்ற மாதிரி தான் இவங்க யோசிச்சிருப்பாங்க. இப்ப விளம்பரம் கொடுத்திருக்காருல, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி லைட்டா இவங்களுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதை பத்திலாம் இவரும் இந்த சுனிதா கிட்ட சொல்லிட்டாரு. என் ஹஸ்பண்ட் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினைச்சிருக்க மாட்டாரு, கூடிய வார்டு மெம்பர்னு ஒருத்தன் சுத்திட்டு இருப்பான், அவன் தான் வேணும்ட்டே நியூஸ் பேப்பர்ல எல்லாம் விளம்பரம் பண்ணிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி விடு, என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம்ன்ற மாதிரி கிரி சொல்லிட்டாரு. இவங்களை தைரியப்படுத்துறாரு. இப்ப ரமேஷ் பேசும்போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது. இவர் விளம்பரம் எல்லாம் கொடுத்திருக்க மாட்டாரு, ஊர்ல எவன் கொடுத்தானு தெரியல, என்ன அசிங்கப்படுத்துறதுக்காகவே கொடுத்திருக்கான்ற மாதிரி புலம்புறாரு. அப்பதான் யார் கொடுத்தான்னு நமக்கு தெரிய வருது. இந்த வார்டு மெம்பர் தான் இந்த ரமேஷ் கிட்ட கூட சொல்லாம இந்த விளம்பரத்தை கொடுத்திருப்பாரு. இப்ப ரமேஷ் உள்ள எந்திரிச்சு போகும்போது இந்த வார்டு மெம்பர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த நியூஸை எல்லாருக்குமே பரப்பணும்ன்ற மாதிரி நியூஸ் பேப்பர்ல இருந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிறாரு. நிறைய வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் இதை ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வார்டு மெம்பரை பொறுத்த வரைக்கும் ரமேஷை இன்னும் அசிங்கப்படுத்தணும்னு யோசிக்கிறாரு. சிலர் அடுத்தவங்களை அசிங்கப்பத்தி சந்தோஷப்படுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கேரக்டரா தான் இவர் இருப்பாரு. இவன் நல்லா அவமானப்படட்டும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப கிரி இருக்காரு பாத்தீங்களா, அந்த சின்ன பையனுக்கு வேடிக்கைலாம் காமிச்சிட்டு இருக்காரு. அங்க பாரு அங்க பாருன்ற மாதிரிலாம் காமிச்சிட்டு இருக்காரு. பக்கத்திலேயே ஒரு நபர் மரத்துல இருந்து எதையோ எடுத்துட்டு இருக்காரு. அதாவது ரப்பர் மரத்துல இருந்து எடுப்பாங்கல்ல, அதை எடுத்துட்டு இருக்கவரு இவங்களே குறுகுறுன்னு பாக்குறாரு. இவன் என்ன நம்மளே குறுகுறுன்னு பாக்குறான்ற மாதிரி இந்த கிரியும் கவனிக்கிறாரு. ஒருவேளை நியூஸ் பேப்பரை பார்த்திருப்பானா, நம்மளை பத்தி தெரிஞ்சிருக்குமா அப்படின்ற மாதிரி இவரை இந்த இடத்துல முழிக்கலாம் ஆரம்பிக்கிறாரு. அவன் இன்னமும் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். அதே மாதிரி இவரோட ஒய்ஃபையும் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். இந்த கிரிக்கு ஒண்ணுமே புரியல. சரி நம்ம வீட்டுக்குள்ள போயிடலாம் அப்படின்ற மாதிரி வேகமா பையனை கூட்டிட்டு கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ணி கவிதாவை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா கவிதாவும் இவங்களோட ஹஸ்பண்டும் பிரிஞ்சு 6 மாசத்துக்கு மேல இருக்கும். 6 மாசம் கழிச்சு யாரோ ஒருத்தர் விளம்பரம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உன்னோட ஹஸ்பண்டை தேடி வருவியான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. அதுக்கு இவங்க இருக்காங்கல்ல, சார் என் ஹஸ்பண்ட் கூட சேர்றது எனக்கு முக்கியமே இல்ல சார், வேற ஒரு பிரச்சனை இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்குள்ள இன்ஸ்பெக்டருக்கு வேற ஒரு கேஸ் வருது. அதாவது பீச்ல ஒரு காதல் ஜோடி லீலைகள்லாம் பண்ணிருக்காங்க போல, ஆளுங்க புடிச்சு கூட்டு வந்திருக்காங்க. நான் அங்க பார்க்கணும், நீ எதுனாலும் கான்ஸ்டபிள் கிட்ட பேசு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளை கேட்க சொல்லிடுறாரு. இப்ப அந்த கேஸ் ஹேண்டில் பண்றதுக்காக இவர் ரூம்குள்ள வந்துடுறாரு. அந்த கப்புள்மே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதாவது காதல் ஜோடி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஏன்பா லீலை பண்றதுக்கு உங்களுக்கு இடமே கிடைக்கலையா, பீச்ல தான் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சார் கூடிய சீக்கிரத்துல கல்யாணமே பண்ணிக்க போறோன்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க ரெண்டு பேருமே கல்யாணமே பண்ணாலும் சரி, பப்ளிக் பிளேஸ்ல இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இதுதான் கடைசி வார்னிங் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சார் இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம் சார், எங்களை விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. காசு வேணா வாங்கிக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி அனுப்பி விடு அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் பேசிட்டு இருக்காரு. அப்பதான் கதை கேட்ட கான்ஸ்டபிள் இருக்காருல்ல, சார் நம்ம நினைக்கிற மாதிரி இது சாதாரண கேஸ் இல்ல சார், ரொம்ப பெரிய கேஸ் போல சார்னு சொல்லிட்டாரு. அப்பதான் இந்த ஒய்ஃப் என்ன சொன்னாங்கன்றது நமக்கு தெரிய வருது. இப்ப இன்ஸ்பெக்டரை பார்த்த மாதிரி சில விஷயங்களை சொல்லிட்டாங்க. அது என்னன்னா, இவங்க ஹஸ்பண்ட் ரொம்பவே ஒஸ்டான கேரக்டரா இருப்பாரு, அதை நினைச்சுதான் எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் இந்த கிரி எப்பேற்பட்டவர்ன்றது தெரியுது. 2ஆம் முகம்னு டைட்டில் வச்சிருக்காங்கல்ல, இதனால தான் வச்சிருக்காங்க.
ஆக்சுவலா இவங்க கிரி கூட சந்தோஷமா ஒரு வாழ்க்கையெல்லாம் வாழல. இந்த கிரியை பொறுத்த வரைக்கும் நிறைய லேடிஸ் கிட்ட எப்ப பாரு ஃபிளர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஹஸ்பண்ட இழந்த ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு, உரிமையா டீ போட்டு எடுத்துட்டு வான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அவங்க எடுக்கிறதுக்கு போகும்போது அந்த பொண்ணு சரியா எழுதாம இருக்கா, ஒழுங்கா எழுத மாட்டியா, ஹேண்ட் ரைட்டிங் இப்படிதான் இருக்குமான்ற மாதிரி அவளோட இடுப்பு பிடிச்சலாம் கிள்ளிட்டு இருக்காரு. அப்ப அந்த லேடி இருக்காங்கல்ல, டீ போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட தந்துட்டு இருக்காங்க. இவர்கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அவங்களுமே தெரிஞ்சுதான் இவர் கூட பழகிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. இதெல்லாம் இவரோட ஒய்ஃப் கவிதா பார்த்து டென்ஷன் ஆன மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. ஹஸ்பண்ட் இப்படிதான்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியுது. நைட்டு நேரம் வீட்ல இருக்கும்போது இந்த கிரி இருக்காரு பாத்தீங்களா, ஆபாச படங்கள்லாம் பார்த்துட்டு இருக்காரு. என்ன மாதிரி படங்கள் பாக்குறாருன்னா, சின்ன பசங்களை வச்சு படம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த படத்தை பார்த்துட்டு இருக்காரு. இத பாக்குற ஒய்ஃபுக்கு தூக்கி வாரி போட்டுருது. நமக்குமே சின்ன வயசுல ஒரு பொண்ணு இருக்கா, இந்த மாதிரி படம் தான் பாப்பீங்களா அப்படின்ற மாதிரி சத்தம் போடுறாங்க. இவ ஒருத்தி புலம்பிக்கிட்டே இருப்பான்ற மாதிரி அவரை இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப வேற ஒரு நாள் இவரோட பொண்ணை இவர் மடியில உட்கார வச்சு பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் பாக்குற ஒய்ஃபுக்கு இவர் அந்த வீடியோ பார்த்ததெல்லாம் தோண ஆரம்பிக்குது. பொண்ணு தோளுக்கு மேல வளர்ந்துட்டா, இவளை போய் மடியில உட்கார வைப்பீங்களா, இறக்குங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஏன் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவருமே சண்டை போடுற மாதிரி பண்றாரு. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே கோவப்பட்டு அடிக்கிற மாதிரிலாம் பண்றாரு. அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுறாரு. இவர் மத்தவங்க கூட ஒன்னா இருக்கிறது அரசல் பொரசலா தானே தெரியும். ஆனா ஒரு நாள் அந்த லேடி கூட இவர் ஒண்ணு மண்ணா இருந்துட்டு இருக்கும் போது இவரோட ஒய்ஃப் நிறைய ஆளுங்களை கூட்டு வந்து லாக் பண்ணிடுறாங்க. ஐயோ லாக் பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பொறுமையா வெளியே வராங்க. இப்ப ஊர் மக்கள் எல்லாருமே பாத்துடுறாங்க. இவன் உண்மையாலே இந்த லேடி கூட பழக்கத்துல தான் இருந்திருக்கான்ற மாதிரி அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. ஒய்ஃப் தான் மாட்டி விட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னே இவர் கோவப்படுறாரு. தப்பு பண்ணிட்டு என் மேல கோவப்படுறியான்ற மாதிரி ஒய்ஃப் திட்டிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே முழிக்காதன்ற மாதிரிலாம் அனுப்பி விட்டுருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த கிரி எவ்வளவு கேவலமானவன்றது இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இவனை பொறுத்த வரைக்கும் சின்ன பசங்க மேல எல்லாம் ஆசைப்பட்டு இருக்கான். ஒரு சின்ன பொண்ணு ஒரு பையன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவன் அந்த விஷயத்தை கவனிக்கிறான்ல, ரெண்டு பேருமே வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறான். என்னடா லவ் கேக்குதா, இங்க இருந்து போடான்ற மாதிரி விரட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கான். இந்த பொண்ணை தொட்டு தொட்டு பேசிட்டு இருக்கான். கொஞ்சம் தப்பா தான் தொடுறான்றது தெளிவா தெரியுது. அந்த வழியா நடந்து வந்துட்டு இருக்க கவிதா இந்த விஷயத்தை பாக்குறாங்க. அச்சச்சோ, இவங்கிட்ட இருந்து மத்த பொண்ணுங்களையும் காப்பாத்தணும் போலியே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் ரோட்ல தான் குளிப்பான் போல. அப்படி குளிச்சிட்டு இருக்கும் போது என்ன பண்றானா, வேணும்ட்டே துண்டை ரிமூவ் பண்ணி அங்க இருக்க ஒரு பொண்ணுக்கு காட்டுறான். அந்த பொண்ணுக்கு இவன் தப்பான எண்ணத்துல காட்டுறான்னு தெரியுது. அந்த பொண்ணு மொரஸ்டி கிளம்பிடுறாங்க. ஒரு நாள் அந்த சின்ன பொண்ணு தனியா இருக்கா. அப்ப ரூம்குள்ள வந்து இவனுமே அந்த சின்ன பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்துடுறான். அந்த பொண்ணு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அந்த சின்ன பொண்ணோட அம்மா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த லேடி கூட அஃபேர்ல இருப்பான். அப்படிதான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இந்த சின்ன பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்திருக்கான். இதை பாக்குற இந்த அம்மா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. உன்னை விட மாட்டேன்டா, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த ஏரியால இருந்தா பிரச்சனை, நம்ம கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டுட்டு இவனும் இங்க இருந்து ஓடிடுறான். ஆக்சுவலா இதை கம்ப்ளைண்டா இவங்க கொடுத்திருந்தா அவன் எங்கன்னு தேடி இருப்பாங்க. இவங்க கம்ப்ளைண்டா அதை கொடுத்திருக்க மாட்டாங்க. அவன் எக்கேடோ கெட்டு போறான்னு நான் விட்டுட்டேன் சார். ஆனா இந்த நியூஸ் பேப்பரை பார்க்கும் போதுதான் சுனிதான்னு ஒரு லேடி கூட போயிருக்கிறது தெரிய வந்தது. அது கூட பிரச்சனை இல்லை சார். அந்த சுனிதாக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனை கூட இவன் விட்டு வைக்க மாட்டான் சார். அதனால தான் நான் பயந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இந்த லேடி சொல்றதும் வாஸ்தவம் தான். அவன் சின்ன பையனை கூட விட்டு வைக்க மாட்டான். என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. ஆனா இப்ப நேரடியா அவனை அரெஸ்ட் பண்ண முடியாது. இந்த பொண்ணு, அதாவது பாதிக்கப்பட்ட இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் ஆக்ஷன் எடுக்க முடியும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்பதான் அந்த கிரியை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா கிரி அந்த பையன் கிட்ட பாசமா விளையாண்ட மாதிரி தானே காமிச்சாங்க. ஆனா அவன் பாசமா விளையாடல. அந்த சின்ன பையன் கிட்டயே கொஞ்சம் சில்மிஷம் பண்ண ஆரம்பிச்சிடறான். இப்ப இந்த இடத்துல நடக்கிறத காட்டுறாங்க. இவங்க எப்படி கேஸை ஃபைல் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஏற்கனவே ஒரு நபர் எனக்கு நீதி வேணும்னு கேட்டுட்டு இருக்காருல, அந்த நபர் கிட்ட காம்ப்ரமைஸ் பேசிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, பொலிட்டீஷியன் கிட்ட இருந்து காசு வேணா வாங்கி தரோன்ற மாதிரி பேசுறாங்க. சார், நீதி கிடைக்கும்ன்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தேன். இங்க கூட எனக்கு நீதி கிடைக்காதா அப்படின்ற மாதிரி ரொம்ப விரக்தியில பேசிட்டு இருக்காரு. இவர் பேசுற எல்லாமே உள்ள உட்காந்துட்டு இருக்க கவிதாக்கு கேக்குது. என்ன போலீஸுங்க நியாயத்தை வாங்கி தருவாங்கன்னு பார்த்தா காம்ப்ரமைஸ் பேசிட்டு இருக்காங்க. இவங்கள நம்பி நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்குமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவங்க கிட்ட சொல்லி எதுவும் ஆக போறது இல்ல, நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி பசங்களை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ரமேஷ் நமக்கு காட்டுறாங்க. கொஞ்ச நாளா இவர் வேலைக்கு கூட போறது கிடையாது, வீட்லயே தான் இருக்காரு. இப்ப வீட்டுல சுத்தமா சரக்கே இல்ல. எப்படியாவது சரக்கை தேடி குடிக்கணும்ன்ற மாதிரி டிராப்பா சேர்த்து இவர் குடிக்கலாம் நினைக்கிறாரு. அப்படி குடிக்கிறதுக்காக வரும்போது பையனோட போட்டோவை பாக்குறாரு. இவருக்கு பையனா உயிர். இப்ப பையனை மிஸ் பண்ணி இந்த இடத்துல ஃபீல் தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஏங்க இப்படி குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. நான் என்ன அடுத்தவன் காசை வாங்கியா குடிச்சிட்டு இருக்கேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் குடிக்கிறேன்ற மாதிரி பேசுறாரு.
அதாவது இவர் சம்பாதிக்கிற காசுக்கெல்லாம் குடிச்சிடுறாரு, அதுக்கு இந்த மாதிரிலாம் கதை விட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு மனுஷன் கூட சேர்ந்து எப்படி வாழ்றது அப்படின்றதுனால தான் அவங்க விட்டு போயிருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல இவரும் நம்ம மேலதான் தப்பு இருக்கு, நம்ம தேவையில்லாம நிறைய விஷயங்களை பண்ணிட்டோம், ஒழுங்கா இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கிரியோட வீட்டுல நைட்டு நேரம் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த சுனிதா இருக்காங்கல்ல, நான் வேணா கீழே படுத்துக்கிறேன், பையன் என் கூட படுத்துக்கிட்டோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல பையன் என் கூடயே மேல படுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி கிரி சொல்றாரு. இப்ப பெட்ல இவரும் பையனும் படுத்திருக்காங்க. இப்ப லைட்லாம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் பையன் கிட்ட சில்மிஷம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து சுனிதா இருக்காங்கல்ல, எந்திரிச்சிடுறாங்க. தூக்கம் வரல போல, உங்க மேல சாஞ்ச மாதிரி படுத்துக்கிறேன் சாஞ்ச மாதிரி படுக்கிறாங்க. இவரும் இன்னைக்கு நைட்டு பையன் கிட்ட எதுவுமே பண்ண முடியலையேன்ற மாதிரி அப்செட் ஆகுறாரு. ரமேஷ் கொஞ்சம் திருந்துற மாதிரி உட்காந்துட்டு இருந்தாரு பாத்தீங்களா. நைட்டு நேரம் இந்த வார்டு மெம்பர் வந்துடுறாரு. சரக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், சேர்ந்து அடிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ரமேஷ் இருக்கார்ல, சரக்கு அடிக்க வச்சு என்ன கெடுத்ததே நீதான்டா, முதல்ல இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பயே இந்த வார்டு மெம்பர் மனசை மாத்துறதுக்குலாம் ட்ரை பண்ணிட்டாரு. ஆனா ரமேஷ் உறுதியா இருக்கவே இந்த வார்டு மெம்பர் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. கவிதா வேலைலாம் பார்த்துட்டு இருக்கும் போது ஒருத்தங்க இவங்களை பாக்குறதுக்காக வராங்க. அதாவது ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டா பாத்தீங்களா, அந்த பொண்ணும் அம்மாவும் சேர்ந்த மாதிரி தான் வந்திருக்காங்க. ஏற்கனவே கவிதா கம்ப்ளைண்ட் கொடுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல. அப்ப இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்கு மறுத்திருப்பாங்க. ஏன்னா வெளியே தெரிஞ்சா அசிங்கமாயிடும்ல, அதனால மறைச்சிடலாம் நினைச்சிருப்பாங்க. ஆனா இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு தோணுது, நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்கு வரோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. வார்டு மெம்பர் தான் விளம்பரம் கொடுத்தாருன்ற மாதிரி நான் சொன்னேன் பாத்தீங்களா. இப்ப போலீஸ் வார்டு மெம்பரை கான்டாக்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. வார்டு மெம்பர் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. அதை சொல்லி இத கண்டிப்பா ரமேஷ் கிட்ட சொல்லுன்னு சொல்றாங்க. அது என்னன்னா, கிரின்னு ஒருத்தன் கூப்பிட்டு ஓடி போயிருக்கான்ல, அந்த கிரி சாதாரண ஆள் இல்ல, சின்ன பசங்களை கூட விட்டு வைக்க மாட்டான், அதனால ரமேஷோட பையனுக்கு ஆபத்து இருக்கு, ரமேஷ் கிட்ட சொல்லுன்னு சொல்றாங்க. இவருமே நேரா ரமேஷை பாக்குறதுக்காக வராரு. அந்த கிரியை பொறுத்த வரைக்கும் வில்லங்கமானவனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது பையனுக்கு ஆபத்து வரப்போதா அப்படின்ற மாதிரி ரமேஷும் இந்த இடத்துல கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. இப்ப சின்ன பையனை குளிப்பாட்டலாம் அப்படின்ற மாதிரி சுனிதா குளிப்பாட்டிட்டு இருக்காங்க. அப்ப தொடக்கிட்டு ஏதோ காயம் இருக்கு, என்ன காயம்ன்ற மாதிரிலாம் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பையன் இருக்கான்ல, அங்க இருக்க கிரிய பாக்குறான். இந்த கிரி தான் தப்பா நடந்துக்கும் போது காயம் ஏற்பட்டிருக்கு போல, சொல்லிராதன்ற மாதிரி முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. இவங்களுமே என்ன காயமா இருக்கும்ன்ற மாதிரி கிரி கிட்டயும் கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது அப்படின்ற மாதிரி இவர் சமாளிக்கிறாரு. உன் ஹஸ்பண்ட் Facebookல எல்லாம் கூட போட்டிருக்கான்ற மாதிரி டாபிக்க மாத்துறாரு. விடுங்க நம்ம பாத்துக்கலான்ற மாதிரிலாம் சுனிதா சொல்றாங்க. இந்த டாபிக்ல இருந்து மாற வைக்கணும்ன்றதுக்காக தான் இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான். இந்த கிரி எப்படிப்பட்டவன்றது சுனிதாக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த சின்ன பையனுக்கும் சொல்ற அளவுக்கு வயசு இல்ல, அதனால சொல்ல முடியாம கஷ்டப்பட்டு இருக்கான். இப்ப போலீஸுங்க இருக்காங்கல்ல, அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணை பாக்குறதுக்காக வராங்க. கிரியால ஒரு சின்ன பொண்ணு பாதிக்கப்பட்டாங்கல்ல, அவங்கள பாக்குறதுக்காக தான் ஒரு லேடி போலீஸ் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. உனக்கு நடந்த எல்லாத்தையும் சொல்லுமா, நீ கவலைப்படாத, இது எதுவுமே வெளியெல்லாம் வராது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு ஆறுதல்லாம் சொல்லி அந்த பொண்ணு மூலியமா என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, சம்பந்தப்பட்டவன சீக்கிரமா நாங்க புடிச்சிடுறோம் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை வார்த்தை பேசிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ரமேஷ் இருக்காரு பாத்தீங்களா, பையனை பத்தி எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஏற்கனவே பையனை பயங்கரமா மிஸ் பண்ணாரு பாத்தீங்களா, பையன் கூட இவர் விளையாண்டதெல்லாம் யோசிக்கிறாரு. பையனுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, பையனை எப்படியாவது காப்பாத்தணும், கண்டுபிடிச்சு எப்படியாவது காப்பாத்தணும்னு யோசிக்கிறாரு. இப்ப வீட்டுல இருந்து கத்தியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இவரை இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த கிரி எங்க போனான்றது ரமேஷ்க்கு தெரியாதுல்ல, ஆனா கிரி கூட வேலை பார்த்தவங்களுக்கு அந்த இடம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. கூட வேலை பார்த்தவங்க கிட்ட விசாரிக்கலான்ற மாதிரி தான் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. இப்ப இந்த சின்ன பையன் வீட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கான். விளையாண்டது போதும், வீட்டுக்கு வான்ற மாதிரிலாம் இந்த சுனிதா கூட்டு போலான்னு நினைக்கிறாங்க. இது நடந்துட்டு இருக்கும் போது அந்த மரத்துல இருந்து ரப்பர்லாம் எடுப்பாரு பாத்தீங்களா, அவரும் பார்த்துட்டு இருக்காரு. இவங்க கிட்ட சொல்லலாமா வேணாமான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதாவது அன்னைக்கு கிரி இருக்கான்ல, அந்த பையனுக்கு வேடிக்கை காட்டல எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான் போல, அதை சொல்லாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே கிளம்பிடுறாரு. இப்ப சுனிதா இருக்காங்கல்ல, பையனுக்காக டீ எல்லாம் போட்டு தரலான்னு வெளியே வராங்க. அப்படி வந்து பார்க்கும்போது பையன் காணாம போயிடுறான். இங்க தானே விளையாடிட்டு இருந்தான், எங்க போனோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இப்ப பதட்டப்பட்ட இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, கிரிக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. சீக்கிரமா கிளம்பி வாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்ம பண்ணதுனால தான் பையன் இப்படி பண்ணிட்டானான்ற மாதிரி அவரும் யோசிக்கிறாரு. வேகமா இந்த இடத்துக்கு வந்துட்டுலாம் இருக்காரு. இவங்களுமே பையன் எங்கன்ற மாதிரி சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடி வந்துட்டு இருக்கும் போது வீட்டை விட்டு ரொம்ப லாங்லாம் அந்த பையன் நடந்து போயிட்டு இருக்கான். இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, திரும்பி வீட்டுக்கு வான்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா கிரி எல்லை மீறி நடக்கிறாருல, அந்த பையனுக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம தான் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். சுனிதாவும் எதுக்காக இப்படி பண்ணன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு கிரி வந்துடுறாரு. கையை கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிடுறாரு. சொன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு போல. இந்த பையன் எங்க சொல்ல முடியும், இந்த பையன் எதுவுமே சொல்லாம இருக்கான். உன்கிட்ட தான்டா கேக்குறேன் சொல்லுன்ற மாதிரி அம்மா திரும்ப திரும்ப கேக்குறாங்க. இவன் பயத்துல கிரிய பார்த்துட்டு இருக்கான். கிரினாலதான் பிரச்சனை அப்படின்றத சுனிதா புரிஞ்சுக்காமே இருக்காங்க. இப்போ உண்மையிலேயே இந்த விஷயம்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. நம்ம பசங்களை நம்ம தான் பத்திரமா பார்த்து
பாத்துக்கணும், அதை மனசுல வச்சுக்கோங்க. சரி, இப்ப கதைக்குள்ள வந்துடலாம். ரமேஷ் ஒரு பக்கம் அந்த கிரி எங்க போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் போலீஸ் அந்த கிரி எங்க போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. நைட்டு நேரம் இந்த கிரியால காஜித்தனத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. இவங்க கூட ஒன்னா இருக்கலாம் ட்ரை பண்றான். இவங்க வேணான்ற மாதிரி சொல்றாங்க. இதுல செம்மையா அப்செட் ஆயிடுறான். இப்ப கொஞ்ச நேரத்துல இவன் இருக்கான் பாத்தீங்களா, வெளியே வந்து ஸ்மோக்லாம் பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்ணலாம், அந்த பையன்கிட்டயே எல்லை மீறி நடந்துடலாமா அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்கான். போலீஸுங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவன் நம்பர் மூலியமா ட்ரேஸ் பண்ணலாம் நினைக்கிறாங்க. அவன் சிம்மை எப்பயோ மாத்திருப்பான், ஆனா போனை மாத்தாம இருக்கான். நிறைய பேர் சிம்ம மாத்தினாலே தப்பிச்சிடலாம் நினைப்பாங்கல்ல. இருந்தாலுமே அந்த போன்ல புதுசா ஒரு சிம்மு போடப்பட்டிருக்கு, அந்த சிம்மு மூலியமா ட்ரேஸ் பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. IME நம்பர்னு சொல்லுவாங்கல்ல, அது மூலியமா ட்ரேஸ் பண்றாங்க. இவன் சிகரெட்லாம் அடிச்சுக்கிட்டே என்ன பண்ணலாம்னு யோசிச்சான் பாத்தீங்களா, அந்த பையன் கிட்ட எல்லை மீறி நடக்கலாம்னு முடிவு எடுத்துறான். அந்த பையன் கத்துற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். கத்துனன்னு வச்சுக்கோ, உன் அம்மா கதையை முடிச்சிருவான்ற மாதிரி சிக்னல்லே இவன் சொல்றான். இந்த பையன் என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுட்டு இருக்கான். அந்த பையன் கிட்ட இவன் எல்லை மீறிலாம் நடந்துட்டு இருக்கான். இவன் எல்லை மீறி நடந்துட்டு இருக்கும் போது இவங்களுக்கு திடீர்னு முழிப்பு வந்துருது. பையன் எங்கன்ற மாதிரி தேடி வெளியே வராங்க. அப்பதான் இவன் எல்லை மீறி நடக்கிறது தெரியுது. என்னடா பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி இவனை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. கோவப்பட்ட இவன் இருக்கான் பாத்தீங்களா, இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது, இவளை அடிக்கணும்ன்ற மாதிரி போட்டு செம்மையா அடிக்கிறான். இவன் அடிச்ச அடியில அவங்க மயக்கம் போட்ட மாதிரி பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. இந்த வார்டு மெம்பர் ரமேஷை பார்க்கலான்னு வரும்போது வீட்டுல ரமேஷ் இல்லன்னு தெரிய வருது. கால் பண்ணி எங்க இருக்கன்ற மாதிரி கேட்கிறாரு. அப்ப ரமேஷ் ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. இந்த கிரி வேலை பார்த்த இடத்துல கூட கொஞ்ச நாள் ஒருத்தன் டிரைவரா வேலை பார்த்திருக்கான். இப்ப அவன் வேற ஊர்ல ஆட்டோ டிரைவரா இருக்கான். அவன் சொல்லிதான் இவங்க வேற ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. நான் அந்த பகுதிக்கு தான் போக போறேன், அவனை சாவடிக்க போறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாது அப்படின்ற மாதிரிலாம் இந்த வார்டு மெம்பர் பேசிட்டு இருக்காரு. இல்ல, என் கையால தான் அவனுக்கு சாவுன்ற மாதிரி இவர் கோவமா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. போலீஸுங்க இருக்காங்கல்ல, அந்த ஊரை கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா கிரிக்கு தினேஷ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு பாத்தீங்களா, அந்த தினேஷ் எங்கன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காங்க. ஆளுங்க கிட்ட விசாரிச்சு நம்பரை கண்டுபிடிச்சு கால் பண்றாங்க. போலீஸ் கிட்ட இருந்து கால் வந்தோடனே இவருமே கொஞ்சம் தடுமாறுறாரு. கிரி எங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவர் லைன் கிடைக்காத மாதிரி சட்டுன்னு காலை கட் பண்ணிடுறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் கிரி இப்படி பட்டவன்றது முழுசா தெரியாதுல்ல, அதனால கிரி கிட்ட கால் பண்ணி போலீஸ் வந்துட்டு இருக்காங்கன்றத சொல்லிடலாம்னு நினைக்கிறான். இப்ப கிரிக்கு போலீஸ் வர தகவல் தெரியுதா என்னன்னு தெரியல. இப்ப மயக்கத்துல அவங்க படுத்துட்டு இருக்காங்க. அந்த சின்ன பையனை இவன் மிரட்டின மாதிரி உட்கார வச்சிருக்கான். ஏற்கனவே அந்த சின்ன பையன் கிட்ட எல்லை மீறி இவன் நடந்திருக்கான் போல, இன்னொன்னு எல்லை மீறி நடக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். அந்த சின்ன பையன் ரொம்ப பயப்படுறான். இந்த ஃப்ரெண்டை பொறுத்த வரைக்கும் கிரி கிட்ட போலீஸை பத்தி சொல்லலாம் நினைச்சான் பாத்தீங்களா, ஆனா சொல்ல போல. இப்ப போலீஸ் இருக்காங்கல்ல, அவனை எங்கடா வச்சிருக்க, ஒழுங்கா காட்டுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப இந்த சைடுல கிரி இருக்கான் பாத்தீங்களா, அந்த சின்ன பையன் கிட்ட எல்லை மீறி நடக்கலாம்னு நினைக்கிறான். இப்ப விழுந்து கடந்த இவங்க இருக்காங்கல்ல, சட்டுன்னு முழிச்சிடுறாங்க. மயக்கத்துல இருக்க மாதிரி நடிச்சிருப்பாங்க போல. இப்போ ஒரு ஆயுதத்தை வச்சு இவனை அட்டாக் பண்றாங்க. இப்போ இந்த கிரிக்கு பலமா காயம் பட்டுது. என்ன இப்படி அட்டாக் பண்ணிட்டா, தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவன் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப பையன் ஒரு சைடுல இருந்து பிடிக்கிறான். இவங்களுமே அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் தள்ளி விட்டு ஓடிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல அவன் தப்பிக்கிறதுக்காக பையனை பிடிச்சி பையன் கழுத்துல கத்தியெல்லாம் வச்சு மிரட்டிட்டு இருக்கான். என் பையனை எதுவும் பண்ணிடாது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவன் மிரட்டிட்டு இருக்கும் போது பின்வழியா இந்த ரமேஷ் வந்துட்டு இருக்காரு. இடத்தை கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு வந்துட்டாரு போல. இவன் பையனை அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி பின்னாடி இருந்து இவர் அட்டாக் பண்ணிடுறாரு. அதனால இவன் பையனை விட்டுருவான். இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இந்த கிரி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கிரிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னும் ரெண்டு பேருமே சேர்ந்து அட்டாக் பண்றாங்க. இதுக்கப்புறம் இங்க இருக்கிறது நல்லது இல்ல, இங்க இருந்து தப்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இவங்களை தள்ளி விட்டுட்டு வேகமா இங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். இவனை விடவே கூடாது, அடிச்சே சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்த மாதிரி இவனை துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சின்ன பையனும் அப்பா அம்மா போறாங்கல்ல, பின்னாடி எல்லாம் ஓடி வந்துட்டு இருக்கான். இப்பதான் அந்த டிரைவர் மூலியமா போலீஸுங்க இருக்காங்கல்ல, அந்த வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. என்ன வீட்டுக்கிட்ட ஆளியே காணோன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப வேற ஒரு பகுதியில இருந்து சவுண்ட் கேக்குது. அந்த இடத்துல தான் இருக்காங்க போல, அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே வேகமா அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்பா அம்மா ஓடிட்டு இருப்பாங்க. பின்னாடி அந்த சின்ன பையன் ஓடினா பாத்தீங்களா, அப்படி ஓடிட்டு இருக்க சின்ன பையனை ரப்பர் மரத்துல ரப்பர் எடுக்கிறவரு தடுத்துறாரு. ஏன்னா அவங்க எப்படியும் சாவடிப்பாங்க, அதை இந்த சின்ன பையன் பார்க்க வேணான்றதுக்காக இந்த மாதிரி தடுக்கிறாரு போல. இப்ப போலீஸுங்களுக்கு சவுண்ட் கேக்குதுல, போலீஸுங்களும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக வேகமா இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஓடிட்டு இருக்க கிரி இருக்கான் பாத்தீங்களா, தடு மாதிரி ஒரு இடத்துல கீழே விழுந்துடுறான். இப்ப பின்னாடி வந்த சுனிதா செம்ம கோவத்துல இருக்காங்க. இவனை விடவே கூடாதுன்ற மாதிரி இவனோட மெயின் பாயிண்ட்ல ராட வச்சு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்டா இப்படி பண்ண, ஏன்டா இப்படி பண்ணன்ற மாதிரி திரும்ப திரும்ப அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப பையனும் இந்த இடத்துக்கு ஓடி வந்துடுறான். பையனை கட்டி பிடிச்சி இவங்க ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. பின்னாடி ஹஸ்பண்டும் வந்தார்ல, அவரும் இதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கொஞ்ச நேரத்துல போலீஸுங்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப வந்த போலீஸுங்களும் அந்த கிரியை லாக் பண்ணி இங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. அவனுக்கு உயிர் போல, அந்த உயிர் நாடி மட்டும் போயிருச்சு போல. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, ஹஸ்பண்ட பார்த்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. நீ மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு முடிவை நான் எடுத்திருப்பேனான்ற மாதிரி ஒரு பார்வை பாக்குறாங்க. ஹஸ்பண்டுமே ஒய்ஃப் ஒரு பார்வை பாக்குறாரு.
என்னை விட நல்லவன் அவன் கூட போனியா, அவன் இப்படிப்பட்டவனா இருக்கானே, நீ எடுத்த தப்பான முடிவுனால நம்ம பையனுமே சேர்த்து பாதிக்கப்பட்டிருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பாக்குறாரு. இவங்க ரெண்டு பேர் மாத்தி மாத்தி பார்க்க தான் செஞ்சிருப்பாங்க. நானாதான் அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்றத சொல்றேன். சோ இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்க பாதிக்கப்படுறது நியூஸ் பேப்பர்ல எல்லாம் இப்ப அதிகமா வருது பாத்தீங்களா, அந்த மாதிரி சில நியூஸ் பேப்பர் கட்டிங் எல்லாம் காமிச்சுதான் இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. சோ ரொம்பவே கேர்ஃபுல்லா வளர்க்கணும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல தான் நம்ம இருக்கோம். இது ஒரு நல்ல மெசேஜ் தான் என்ன கேட்டா. ஏன்னா பாருங்க, கூட இருக்கவங்களாலேயே நடக்கிற விஷயத்தை புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா ஒருத்தரை நம்ம ரொம்ப நம்புறோம், அதனால அவங்க பண்ற தப்பு கூட நமக்கு தெரியாம இருக்கு. சோ எல்லாருமே கவனமா இருக்கணும்ன்ற ஒரு நல்ல மெசேஜ் சொல்லி தான் இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.